Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே எக்ஸ்பிளைனர் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முரிம் சைக்கோபாத்தோட சாப்டர் 11 to 15 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துருவாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரிக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுலேயுமே ஒருத்தவன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி இந்த நியூஸை பற்றி கேள்விப்பட்டியாடா? இந்த மாதிரி அந்த நேம்லெஸ் வாட்ச்மேன் இருக்கான்ல, அவன் எப்படியோ அந்த பிளாக் சொசைட்டியை ஃபுல்லாகவே வைப் அவுட் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் ஃபஸ்ட்டு கூட நினச்சி பார்க்கவே இல்லை நமக்காக இந்த மாதிரி யாராவது வந்து சண்டை போடுவாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவனை வந்து நேம்லெஸ் வாட்ச்மேனு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு கடவுள்னே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்கிற இன்னொருத்தவனுமே வந்து எனக்கு அதில் என்னமோ தப்பாக படுது அப்படிங்கிற போது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா தான் அவன் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தாலுமே அவன் வந்து லிட்ரலி பீப்புளை வந்து கில் பண்ண தானே செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே, டேய் வாயை மூடுறா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கடா, பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து யார் சப்போர்ட் பண்ணுவா, அவனுங்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியவனுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களுமே சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் அப்படின்னு அவன் சொல்ல வர, டேய் இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனும் சரி, யாருமே நம்மள மாதிரி காமனர்ஸ் எல்லாம் கண்டுக்கிட்டதே இல்லைடா. ஆஃப்டர் ஆல் நமக்காக வந்து நின்னது அந்த வாட்ச்மேன் மட்டும் தான்டா அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு அவனும், ஆமாம் உண்மைதான், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அவரை விட்டால் வேறு யார் வந்து நிற்பா அப்படிங்கிற மாதிரி அவனே வந்து சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தவன் பட்டுன்னு இந்த மாதிரி இந்த நேம்லெஸ் வாட்ச்மேன் வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் பார்த்து அவனுங்களுமே வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பிளாக் சொசைட்டியை வந்து வைப் அவுட் பண்ணிட்டானே, அவங்க தானே ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்க இந்த காமன் பீப்புள்ஸுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுமே, நான் இந்த இடத்த வந்துட்டு விலக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதாவது நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து அந்த ஹார்ஸை விடுறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். அப்போதைக்கு அவன் சிஸ்டமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது, இந்த மாதிரி உங்களோட பெரிய எனிமி வந்து உங்கள் 20 மீட்டருக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுமே, ஹீரோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னோட ஸ்பிரிட்டை ஏன் அந்த அந்த குதிரை கொட்டையை நோக்கி காமிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனுமே உள்ளே வந்து பார்க்க, இந்த இடத்துல நம்மளோட பிளாக் ரோ யூனிட்டோட லீடர் வந்து இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அது வேறு யாரும் இல்லை, இந்த டாரியன் கிளானோட ஹெட்டு. இவர் வந்து ஃப்ளையிங் ஹெவன்லி டீமன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். இவரோட பேர் வந்து டாரின் சின்வூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களாம் ஏன் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ரெஸ்பெக்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவரு வந்து நம்ம ஹீரோவை கண்டுக்காம, உனக்கு வந்து நான் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதிரையிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, ஹீரோ ஒரு செகண்ட் வந்து கீழே பார்த்தா அவர் தரையிலே நிற்கல, தலைவன் காற்றுலேயே மறந்துகிட்டு இருக்கான். இந்த ஃபுல் மூன் அன்னைக்கு வர அன்னைக்கு என்னோட பொண்ணை வந்து அந்த நேமம் கிளானுக்கு வந்து கட்டி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவருமே வந்து சொல்லிகிட்டு இருக்க, நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த ஹார்ஸை தான் வந்து ஒரு கிஃப்டாக அனுப்ப போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்க, ஆமாம் நான் இதை பண்ணுவேன், ஏன்னா என் பொண்ணையே அங்கே கொடுத்துருக்கங்கும் போது இது கூட நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் இதுக்கு மேலேயும் நினச்சாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வெறும் அந்த 9 பவு செரிமனி அதுக்காக தானே பண்ணுறீங்கங்கிறது, ஏய் நான் தான் சொன்னேன்ல என்னோட பொண்ணை அவங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து டெரராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு நதியை வந்து தனியாக கடக்கிறதுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்து கடந்தா அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனால் அந்த ஞாபகம் கிளான் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இந்த குதிரையும் வேணான்னு தான் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணையும் வேணான்னு தான் சொல்கிறாங்கங்க சொல்லும்போது, அதுக்கு தாண்டா தம்பி நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இவரை கொத்து விட்டுறாரு. நீ என்ன பண்ணுவான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கல்யாணத்தை நடக்க வைக்கணுங்கிறாங்கிற மாதிரி அவர் வந்து பயங்கரமாக வந்து இவன் மேலே ப்ரெஷர் போட, இவன்லாம் யாரான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுறான். நீங்கள் வந்து நாளைக்கு இங்கே இடத்துல இருந்து கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, புரிஞ்சுது அப்படின்னும் போது, நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது இந்த இவனையும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தானே அந்த ஹாஸ்டல்லாம் பார்த்துக்கணும். உடனே எஸ் பட்ரேஜ் அப்படிங்கிற மாதிரி இவருமே வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுமே இருந்திருக்கிறான். இவருமே வந்து ஒரு மார்க்கமாக நம்ம ஹீரோவை வந்து பார்க்குறாரு. அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறார். நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து நீ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நான் வந்து இன்னும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணல. நான் சொல்லப்போனால் நான் வெறும் அது ஸ்கில்ஸையும் நான் காப்பி அடிச்சேன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்ட வாரியர்ஸோட மூமெண்ட்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட்
என்னால் வந்து எனக்குன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கிரியேட் பண்ணவே முடியல. நான் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு இமிட்டேஷன் மட்டும்தான். நான் சொந்தமாக ஒரு டெக்னிக் உருவாக்கவே இல்லை. இதுலேயே கற்றுக்கிறதுலேயே மொத்தம் 2 டெக்னிக், அதாவது 2 முறை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட்டான மேனுவல், அதாவது ஒரு புக்கில் வந்து கற்றுக்கிறது. செகண்ட் ஒரு டைரக்டாக ஒரு மாஸ்டருக்கு டிசபிளாக இது பண்ணுறது. இருக்கிறதுலையே செகண்டாக இருக்கிற அந்த மாஸ்டருக்கு கீழே வந்து கற்றுக்கிறது தான் இருக்கலே பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யார் என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து டிசபிளாக எடுத்துப்பா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு ஆவறதுக்கு முன்னாடியே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்தே. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து 18 வயசுக்கு ஆயிடுச்சா, ஸோ அதனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க மாதிரி சொல்கிறான். இந்த ஞாம்குங் கிளான் இப்போதைக்கு இவங்க வந்து கிளம்புறாங்கல்ல, ஸோ அதனால் வந்து அங்கே போகிற வழியில் மேபி மாஸ்டர்ஸ் ஏதாவது கிடச்சி நம்ம ஹீரோவை வந்து சூஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஏன்னா இவங்க வந்து இந்த சென்ட்ரல் பிளேட்ஸில் வந்து ரொம்பவே அதிக பவர் வச்சுருக்கவங்க. அதாவது வந்து ஆன்ஹுவாய் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து அதை பற்றி பார்த்துருப்போம். அவங்களோட அதாவது அந்த இடத்துல அதிக பவர் வச்சுருக்கவங்க தான். ஸோ கண்டிப்பாக ஏதாவது வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்போதைக்கு வந்து எல்லா பிளாக் யூனிட்டுமே வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. அவருமே பார்த்துட்டு சரி குதிரையும் வந்துருச்சு, அந்த குதிரையை கூட இருக்கணும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனால் யங் மாஸ்டரும் எங்களேடியும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவரும் பல்ல கடிச்சிட்டு யங்லேடி கூட நம்ம அப்புறமா ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம கூட அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கலையா, ஆனால் நம்ம யங் மாஸ்டர் அவரை போய் நம்ம தேடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அவருமே போயிட்டு இருக்கும் போதே எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாரு. அந்த இடத்துல இருந்து பயங்கரமான சத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. திரும்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த யங் மாஸ்டர் பற்றி இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த டாரின் கிளானோட எல்டஸ்ட் சன். இவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராட்டஜி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற கேரக்டர் தான் இவருக்கு பிரச்சனையே. இவர் பொண்ணு இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நாளாக ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாரு. எங்கே போனாலும் இந்த ஆளை அலப்பறையை பண்ணிட்டு திரியிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாரையோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரா, இன்னைக்கு போய் என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து பச்சை கலரில் ஆறாலாம் பயங்கரமாக எமிட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்து ஒரு செகண்ட் ஆக பறந்து வந்து உழுகிறாரு. யங் மாஸ்டர் டாரின் அப்படின்ட்டு இவரும் கத்திட்டு போக யாரா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் இதை வச்சு பார்க்குறான். 20 மீட்டருக்குள்ளே உங்களோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கொல்ல போகிறேன்டான்னு சொல்கிற அடுத்த செகண்டாக அவன் வாயிலே ஒரு பார்த்த எல்லாம் ஒரு செகண்ட் ஷாக்காக நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவரு தான் இது அவரே தான், அப்புறம் இவர் தான் என்னோட மாஸ்டரை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவருமே வந்து அவன் மேலே காலை வச்சுட்டு மாதம் நின்றுட்டு இருக்கா. அப்போதைக்கு அந்த பிளாக் யூனிட்டோட லீடருமே வந்து யாரா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே கத்திட்டு வர, நீ யாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பயங்கரமாக மறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஆறாலாம் எமிட் ஆகிட்டு இருக்கு. நான் தான் வந்து இந்த டாரின் கிளானோட பிளாக் யூனிட்டோட ஹெட் அப்படிங்கிற மாதிரி இனிமே வந்து சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ கால் வச்சுருக்கீங்களா, அவன் தான் இந்த டாரின் கிளானோட யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மட்டும் அவன் மூஞ்சிலேருந்து கால் எடுக்கலன்னா இப்போயும் உங்களை கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வச்சு அப்போதைக்கு வந்து நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். இவனுக்கே அவனு தெரிலையா, அதுவும் அதாவது இந்த முரியம்லேயே வந்து அதிகமாக இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க இந்த பிளாக் யூனிட் தான், அவங்களுக்கே இவனை பற்றி தெரிலனா அப்போ நினச்சி பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். அவர் வந்து கண்டிப்பாக இவனுங்களை வந்து அடிச்சு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்புங்களெல்லாம் வந்து கொல்றதுக்கு அவ்வளோ பவர் யூஸ் பண்ண மாட்டார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவனுங்களுக்கெல்லாம் வந்து உயிர் பிச்சை போடணும்னு தான் நினைப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது டாரின் கிளானா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என்ன ஏதோ சாப்பிட்றதா அப்படின்னு கேட்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் டாரின் கிளானே இன்சல்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்னடா கேட்டேன் பெருசா, சாப்பிட்றதா என்ன கேட்டேன், இல்லைண்ணா நான் ஏதோ பெரிய பிரச்சனை இல்லைன்னா காலை வச்சிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டால் அவருமே வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு எல்லாரும் போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா, நம்ம போய் நம்மளோட யங் மாஸ்டரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விட அவனுங்களை வந்து வெறி கொண்டு போய் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவருமே அப்படியே வந்து கையை வச்சுட்டு ஒரு சின்ன ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி தான் பண்ணுறாரு. ஒரு நீடில் மாதிரி அந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக போய் எல்லாரோட நெத்திலையும் பட்டுன்னு இறங்க. அப்போதைக்கு தான் தலைவனுக்கு ஞாபகமே வருது, இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது அவர் தானே இந்த சோல் சேசிங் ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக் யூஸ் பண்ணுறாருன்னா அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ உனக்கு ஒரு விளையாட்டு ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்ல, நான் தான் வந்து சோல் சேசிங் பாய்சன் ஹேண்ட் டாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
சொல்கிறாங்க. அப்போதைக்கு இந்த முரியமில் வந்து கிட்டத்தட்ட 20 ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள் இருக்காங்க. அதில் 2 கடவுள், அப்புறம் 3 மான்ஸ்டர்ஸ், அப்புறம் 5 பினாக்கிள்ஸ், அப்புறம் கடைசியாக 10 கிரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 20 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 10 கிரேட்ஸில் ஒன்று தான் இந்த டேங்க்லான செஞ்சவர். இவர் வந்து பாய்சனுக்கு வந்து பேர் போனவர். இவரை வந்து எல்லாருமே சோல் சேசிங் பாய்சன் ஹேண்ட் டேங்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவர் வந்து யார் வந்து இவரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் தப்பிக்கவே முடியாது. சொல்லப்போனால் இவரோட பாய்சனை வச்சு ஈஸியாகவே கொன்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து டாப் 20 முரிம் மாஸ்டரில் ஒருத்தவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இவரே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் யாராவது எதிர்க்கணும்னு நினச்சாலே அவ்வளோதான் காலிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இது எப்படி நான் எண்டாக போகுதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு கிராண்ட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர இவருமே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இவனுங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் எதுக்கு இங்கே அடிச்சு போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவருமே பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இந்த இடம் வந்து கொஞ்சம் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்கே எனக்கு பிஹேவியர்லாம் எதுவும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து காலையிலேயே வந்து தண்ணியை போட்டு கலவரம் பண்ணுறதுதான், அதான் இவனுக்கு கொஞ்சம் பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து உனக்கு நல்ல நாள் போல் உனக்கு பொழைச்சி விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எங்களை வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுங்களும் சொல்ல எல்லாருமே எல்லா தள்ள இருக்க நீடிலுமே வந்து அவர் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் லைட்டாக பார்த்தா நம்ம இடத்துல நம்ம ஹீரோ நிற்கிறான். அவருமே நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லும்போது எங்கள் தாத்தா போகிறீங்கன்னும் போது இந்த வந்துடுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னது அவர் என்ன நோக்கி வராரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக்காரு. ஆனால் ஏன் அப்படிங்கிற போது அவருமே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கும்போது தாத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னும் போது இவனை பார்த்தா வந்து ஸ்பெஷலாக தெரியல, ஆனால் இவன்ட்ட நான் ஒன்று கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்கிட்ட எதுவும் கேட்கணுமா, என்கிட்ட டேரெக்டாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோ எதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அப்போதைக்கு அவருமே உன் பேர் என்னன்னு கேட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போயும் நம்ம ஹீரோ வந்து சைலண்ட்டாகவே இருப்பானா டே 1 அப்படின்னு சொல்லும் போதே அப்போதைக்கு வந்து நம்ம பிளாக் யூனிட்டிலோட லீடருமே வந்து சொல்கிறாரு இவன் வந்து இந்த ஹார்ஸை ஹேண்டில் பண்ணுறவன், இவனால் பேசவோ கேட்கவோ முடியாதுன்னு சொல்லும்போது ஓ அப்படியா டிசேபிள்டா இவன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவரும் பார்க்க நம்ம ஹீரோவும் பார்க்க அப்போதைக்கு தான் நம்ம ஹீரோக்கு தோணுது அப்போ அவர் என்னை எவால்வேட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது அவர் மனுஷன் உட்காந்து ஹீரோ வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோவுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிரும்போது என்னை பார்த்து எதுவும் சஸ்பீஷியஸாக கண்டுபிடிச்சிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இவர் மாதிரி ஒரு மாஸ்டருக்கு நான் வந்து ஒரு ட்ரெஷராக தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இதுதான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்றான். அப்படியே வந்து அவர் எவால்வேட் பண்ணுறதுலேயே ஹீரோக்கு வந்து ஒரு ப்ரெஷர் சென்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நான் ஒரு ஹார்ஸ் ஹேண்டலராக இருந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸாக மாறலான்னு சொல்லும் போது அவருமே வந்து நம்ம ஹீரோ வந்து தொட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ இங்கே வந்து நாமம் கிளானுக்கு தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நாங்கள் ஒரு மேரேஜ் அலைன்ஸ்க்காக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவனுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்டுக்கலாமான்னும் போது இவன் வந்து இந்த ஹார்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறவன், இவனையும் அந்த ஹார்ஸையும் தான் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போனா நான் அவனை எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவன் இல்லாமல் அந்த ஹார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லும்போது அப்போனா இங்கேருந்து ஞாமியாங் கிளானுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அங்கே போனானே நான் அவனை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து ஞாபகங்கிட்ட பேசிக்கிறேன், இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம்ப்பா எவ்வளோ நாளும் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு முறை தான் மறைக்கிறாரு. சரி ஓகே நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்ல நல்லது அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து போகிறாரு. என்ன பண்ணுறா சீக்கிரம் வந்து ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கெல்லாம் மண்டியே பிடிச்சிக்குது. அப்புறம் டேய் நீங்கள்லாம் உடனே யங் மாஸ்டரை வந்து சீக்கிரம் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து பயங்கரமாக பிளாக் யூனிட் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் நடுவில் லீட்ரு. அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து தங்குறதுக்காக வந்து நின்றுருக்காங்க. அப்போதைக்கு வந்து நம்ம ஹீரோமே வந்து அந்த குதிரை கொட்டாயில் வந்து உட்காந்துருக்கான். நான் வந்து இந்த பிளாக் சொசைட்டி அடித்ததுலேருந்தே என்னோடய இன்வென்ட்ரி வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் என்னை சுற்றி கொஞ்சம் மீட்ரு இன்க்ரீஸாக அதாவது அதிகமாகவே என்னால் சமன் பண்ண முடியும். அப்புறம் சொல்லப்போனால் எனக்கு இன்னொன்றும் கிடச்சிருக்கு. அது என்னன்னா
நான் என்ன என் உடம்புக்குள்ளே போதோ அது டைரெக்டாக என்னோடய இன்வென்ட்ரிக்குள்ளே போயிருக்கும். சொல்லப்போனால் நான் என்ன என் உடம்புக்குள்ளே போகணும் என்ன போகக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு என்னால் இன்வென்ட்ரி எப்படி வேணால் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இன்வென்ட்ரி வெளியே அந்த மண்ணை எடுத்து போகிறான். ஸோ இதுதான் ஒரு டிவைன் நாட், இன்வெர்டரி டிவைன் நாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சத்தம் வருது. சார் தாத்தா உண்மையாலே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எதுக்கு இவனை மாதிரி ஒரு ஆளை என்னை வச்சு கூட்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஏழுமே பார்த்துட்டு வந்து வரான். நான் உள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒன்றுமே உள்ளே போக அந்த இடத்துல வந்து அவருமே வந்து உட்காந்துருக்காரு. வந்து சமணக்கால் போட்டு உட்காருப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறேன். நம்ம ஹீரோவுமே போய் அந்த இடத்துல உட்காடுறான். தம்பி ட்ரெஸ் எல்லாம் கழட்டுப்பா, எல்லாத்தையுமே கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப பேடாகவும் இல்லை ரொம்ப நல்லதாகவும் இல்லை, மீடியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு டிராகன் ஃபீனிக்ஸ் கோல்டன் நீடில்ஸ் எடுக்கிறாரு. தாத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அவர் எடுத்து பட்டுன்னு வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு தெரியும்ல இதை பற்றி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இது மூலயமா வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமனை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனாக மாற்றலாம். ஆனால் அதுக்கு வந்து 50-50 தான் சாய்ஸ், அதாவது வந்து வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ சோசாம் வந்து ஒரு நல்லவே ஒரு வெசல் மாதிரின்னு வச்சுக்கோங்க இதுக்கு. அதனால் நான் அவனை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போயிலேருந்து நான் அவன் மேலே வந்து ஒரு கிரேட்டான ரிச்சுவலை வந்து ப்ளே பண்ண போகிறேன். இது மூலயமா அவன் வந்து சாவலாம் இல்லைனா சுப்ரீம் பவர் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீ இதை ஏற்றுக்கிறியான்னு சொல்லும் போது ஹீரோமே பார்த்துட்டு இருக்கான். இல்லை தாத்தா நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நம்ம வந்து எல்டர்ஸ்டெல்லாம் வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிற போது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பயங்கர இதுவாக பார்த்துட்டு இருக்கான். என்னதாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி அப்போ நீ வந்து இந்த டேங்க் கிளானோட சூனியம் ஏற்றுக்கிறியா, அதாவது உங்கள் பேருக்கு பின்னாடி டேங்க் கிளானுங்கிறோட மெம்பராக மாறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அந்த நீடில் வந்து எடுக்கிறது. இதெல்லாம் பார்த்து ஹீரோவுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். அப்போதைக்கு அவருமே வந்து இந்த முறைமுறையில் இருக்க பாடிஸை பற்றி சொல்கிறாரு. ஹெவன்லி மெரிடியன் பாடி, அதுக்கப்புறம் வந்து வீல் டர்னிங் சாக்டு எம்பரர் ஆஸ்பெக்ட், அப்புறம் 9 கிரேட் சாக்டு போன், அப்புறம் ஹெவன்லி மார்ஷியல் ஹார்ட் மெரிடியன், அப்புறம் காஸ்மிக் சாக்டு போன். இதெல்லாம் வந்து இருக்கலே வந்து ரேரானது. ஸோ இதெல்லாம் சொல்ல போனால் வந்து ஒவ்வொரு 100 வருஷம் ஏன் 1000 இயர்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணால் கழித்து வரலாம். ஆனால் இதில் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ரேர் டேலண்ட்டோடு பிறக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த முரியமில் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சரித்திரத்தையே விட்டுட்டு போவாங்க. ஸோ அதில் இருக்கலையே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டானது தான் இவன் வச்சுருக்குது. ஸோ சொல்லப்போனால் இது ஒரு பயங்கரமான பாடி. இந்த டேலண்ட் ஒரு 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் இல்லை 1,00,000 வருஷம் இல்லை அதுக்கும் மேலே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை. இந்த பையன் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இந்த முரிம் வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு ஒரு புது வகையான பாடியாக இருக்க போகுது. எ பாடி வித் நோ மெரிடியன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப நினச்சேன் இவன் ஒரு ஆர்டினரியான பாய், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்காதவனு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவனுக்கு வந்து அக்கு பாயிண்ட்டுங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது, அதாவது எதுவுமே இல்லை, இவன் ஒரு ஹியூமனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இவனுக்கு வந்து ஒரு பார்த்தே இல்லைங்கும் போது எப்படி இவன் ஏதோ ஒன்று ஆவான் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு இவனை மட்டும் ஒழுங்காக வளர்த்தா இவன் தான் அடுத்த வெப்பனே, அடுத்த ஹிஸ்ட்ரியவே இவன் மாற்றுவான் உருவாக்குவான். இவனுக்கு முன்னாடி எல்லா உரிமையுமே வந்து மண்டி போடும். ஏன் எங்கள் டேங்க் கிளான் தான் ஊர் டாப்பில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இவருமே சொல்லிட்டு டேங்க் கிளானோட ஃப்யூச்சரே என் கையில் தான் இருக்குது. சரி நான் திரும்பியும் கேட்குறேன், உண்மையாலே நீ வந்து இந்த டேங்க் கிளானோட சூனியமை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆமாங்கிற மாதிரி சொல்ல நல்லது. ஆனால் நீ வந்து ஆகிறது ஆகாமல் போகிறது இதுதான். நீ இதில் சாகவும் செய்யலாம், நீ ஒர்த்துன்னு நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும், நீ போராடி ஆகணும், உண்மையாலே நீ இதை இன்னும் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்க நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஆமான்னு சொல்ல அவருமே பயங்கரமாக உள்ளத்தனமாக சிரிச்சிரு. சரி இப்போ நான் அந்த ரிச்சுவலை ப்ளே பண்ணுறோம் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவருமே நீ போய் வெளியில் நின்று காட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருமே வந்து இந்த ரிச்சுவலை வந்து இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ மேலே வந்து நிறையா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் அந்த இடத்துலாம் வந்து ஆரம்பித்து நம்ம ஹீரோட நெத்திலே, அதாவது வந்து சென்டர் மண்டையிலே வந்து ஒரு நீடில் மாதிரி இறக்குறாரு. அப்போதைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவர் சொன்னதெல்லாம் என்னதான் கேட்கலனாலும் நம்ம ஹீரோ வந்து லிப் ரீடிங் மூலியமாக வந்து அவர் சொன்னதெல்லாம் வந்து புரிஞ்சு வச்சுருந்துருப்பான். அதாவது அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஹீரோ வந்து நோ மெரிடியன் பாடி வச்சுருப்பார்ல, அதை பற்றி நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். எனக்கு வந்து பாடியில் மெரிடியனே கிடையாது, எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கிட்ட இருக்கும், ஏன்னா என்கிட்ட ஒரு விண்டோஸ் கூட இருக்குது ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஷாக்காக இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ நான் என்ன கேரக்டருங்கிறது, நான் ஒரு ஹியூமனா அப்படிங்கிற ஹீரோக்கு வந்து ஒரு சந்தேகம் அந்த இடத்துல வருது.
ஸோ நான் இப்போதைக்கு டேங்க் கிளானுக்கு போகிறனால பாசிபிளி எனக்கு என்னோட இந்த பாடியை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியலாம் மேபி. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா இந்த ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபஸ்ட்டு பாடி போல். அப்படி பார்த்தா இப்போ நடக்கிற எல்லாத்துக்கும் வந்து நான் ஜஸ்ட்டு நடித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவருமே வந்து எல்லா நீரையுமே வந்து அந்த இடத்துல குத்திடுறாரு. இந்த மாதிரி ஒரு பாடி வந்து இந்த உலகம் திரும்பி பார்க்குமான்னு கூட தெரியல. இதுதான் இப்போதைக்கு கிரியேட்டர் டெம்பரவரியாக பண்ணுறக்கா. இது மூலயமா வந்து பிளாக்கேஜ் இருக்கவே இருக்காது கியூக்கும் பிளட்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே இவனுக்கு வந்து ஒரு ஆர்டினரி மார்ஷியல் ஆர்ட்ஸையே தாண்டி போயிடுச்சு இந்த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டேலண்ட் ரொம்பவே பயங்கரமானது ஹவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அந்த பாக்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பிளாக் கலர் எனர்ஜி எமிட் ஆகிற மாதிரி ஒரு சென்டிபைடு வந்து எடுக்கிறாரு. ஸோ நான் இதை வந்து ரொம்பவே வந்து கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ இவன் வந்து எப்போ வேணால் என்னோட கண்ட்ரோல்லேருந்து கிளம்பலாம். அதாவது வந்து நான் சொல்கிறத கேட்காம போகலாம். இவன் வந்து ரொம்பவே ஒரு ப்ரீஷியஸான பொருள். ஸோ எனக்கு கிடைச்சது அவனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சிப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதை வந்து அவர் இன்சர்ட் பண்ணுறாரு. அவன் அப்படியே அவருமே வந்து அந்த நீரெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. அப்படியே எப்படியோ அவர் வந்து ஃபைனலி ஃபினிஷ் பண்ணிடுறாரு அந்த எல்லாத்தையுமே. இப்போலேருந்து நீ வந்து ஒரு டாரின் கிளானோட ஹார்ஸ் ஹேண்டலர் கிடையாது. இப்போலேருந்தே நீ வந்து ஒரு டேங்க் கிளான் கிரேட்டஸ்ட் ஃபேம் ஆஃப் சின்ஷானோட ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன் பேர் வைக்கணும்ல உனக்கு. இனிமேல் உன் பேர் டேங்க் சாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்ல எல்லாம் பார்த்து ஹீரோவுமே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக அந்த இடத்துல செஞ்சுட்டான். அப்படியே வந்து நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சு மாதம் காலைல வெளில போயிட்டக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட இன்வென்ட்ரி ஸ்பிரிட் மூலயமா காதுக்குள்ளே போன சென்டிபைடை வந்து கொண்டு வந்து ஒரு நசுக்கிறான். இப்போலேருந்து நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. இப்போலேருந்து நான் சோசாம் கிடையாதுடா இந்த டாரியன் கம்பெனியோட. நான் இப்போலேருந்து நான் டேங்க் சாம்டா டேங்க் ஃபேமிலியோட வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ வந்து இருக்கிறான். அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவனும் இன்னொரு பொண்ணு வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போதைக்கு அந்த பொண்ணும் பார்க்க மேலே எவனோ ஒருத்தவன் இருக்கிறான். அது அங்கே பேர் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே இவனு டச் பண்ணால் அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து அவன் கொண்டுடுறான். இவனுமே யாரா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு வருத்தப்படுவான்னு பார்த்தா டே நீ என்னோட சில்க் ரோப்பை அழுக்கு பண்ணிட்டாடா. அவங்க போகிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இது வெஸ்ட்லேருந்து வந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி இவனுமே வந்து அவனுமே பயங்கரமாக மறைச்சு பார்த்துட்டு அவனுமே அந்த அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். இவனுமே பதிலுக்கு அந்த அட்டாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்வாடை வந்து பின்னாடி இருந்தே எடுக்கிறான். எடுத்து குத்தவுமே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகி பண்ணிடுறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ரொம்பவே வீக்காக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ணி தள்ளி விட இவன் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிட்டு நிறைய அட்டாக் பண்ணிட்டு நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவனுமே வந்து அந்த இடத்துல வந்து டெக்னிக் யூஸ் பண்ண என்னத்தரா இது அதுதானா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லா அட்டாக்குமே அந்த டெக்னிக் வந்து ஈஸியாகவே வந்து தடுத்துருது. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். இது இன்க்லைட் கில்லிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து சொல்கிறான் உன்னை பார்த்து 10 வருஷம் இருக்குமா மேட் கிளவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லை தப்பு 9 வருஷம் 100 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஹஹா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இதனால தானே உன் பேர் மேட் கிளவுட்னே வந்துச்சு. ஒரு தேவையில்லாத விஷயத்த இப்படி இடம் ஞாபகம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சரி உன்னை இங்கே எது கூட்டி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவனுமே வந்து கேட்டுட்டு இருக்கும் போது ஷேடோலேருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜம் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்ல இவனுமே வந்து பயங்கர சந்தோஷமாகி சிரிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை பண்ண போகிறோமா சரி சொல்லு அந்த ஷிஃப்டிங் ஷேடோவை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஞாமயாங் கிளானில் இருக்க ஷிஃப்டிங் ஷேடோவுக்கு வந்து வெட்டிங் டே நடக்கும்போது வந்து வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி இவனுமே வந்து பார்த்துட்டு டேய் அப்போனா ஷிஃப்டிங் ஷேடோவுக்கு கல்யாணம் ஆக போதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம கடுப்பாயிட்டு இருக்கான். சரி அப்போ டார்கெட் அவன்டா அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஷிஃப்டிங் ஷேடோவையும் ஞாம்யோ ஹேவை தவிர எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் தட்டுறதெல்லாம். அப்போது அந்த சோல் சேசிங் பாய்சன் அவனும் வந்து சீக்கிரமே அவன் பாய்க்கு வந்துடுறான். அவனுக்கு நமக்கு ஃபோர்ஸ் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லும்போது சரி தலா நான் ஒரு 5 பேரை இறக்கி விட்றான் அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே பார்த்துட்டு உண்மையால அப்போ அதுவே போதுமே அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் அந்த ஆர்டர்லாம் டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்லும்போது சரி இறான்னு சொல்கிறதுக்குள்ளே நான் அந்த ஷிஃப்டிங் ஷேடோட நேம் என்னன்னு கேட்குறதுக்குள்ளே வந்து அந்த ஆள் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். சரி எனக்கு கட்டுப்பாகுது, எனக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை அந்த ஷிஃப்டிங் ஷேடோங்கிற மாதிரி ஒரு நாயெல்லாம் வந்து அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. அதுவும் இந்த ஹான்கோயோட பியூட்டிக்கே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. நான் மட்டும் இந்த இடத்துல என்ன அழுகி போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து சொடக்க போட்டு காட்லாம் கூப்பிட்டு அந்த பெட்டை எல்லாத்தையும் தூக்கிப்படி அரைச்சிட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னைக்கு காட் பண்ணுற எல்லாத்தையும் கொண்டு எனக்கு கட்டுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே பிரான்ச் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுமே வந்து வெளில பார்த்துட்டு இருக்கான். ஹெவன்லி டீமன் கல்ட் ஆன்பாய் பிரான்ச் தான் காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த பிரான்ச் லீடரு. நேக்கடு சில்வர் டீமன்
கஹா ஹியோல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இவன் வந்து ஆஷ் ஷேடோ அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று வந்து சொல்லுவாங்க. இவனும் பார்த்துட்டு பயங்கர வெள்ளத்தனமாக செஞ்சுட்டு இப்போ தாண்டா இது இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்கவே செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு வந்து எல்லாருமே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நினச்சதோட சீக்கிரமாகவே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேங்கோவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடம் தான், இங்கே தான் நாம் பிளான், இங்கே தான் பயங்கரமான மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஆன் பாய் நான் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதோட இந்த 15th சாப்டர் இங்கேயே முடியுது. அடுத்த சாப்டர் முடிஞ்ச அளவு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்போ அதான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.